VM खलीलुर रहमान चैनल में आपका खैर मकदम है। அஸ்ஸலாமு அலைக்கும். இது முஹர்ரம் மாதம். முஹர்ரம் மாதத்தில் முஸ்லிம்களுடைய கௌரா பிரிவை சேர்ந்தவர்கள் முஹர்ரம் மாதத்தை பல விதத்தில் கொண்டாடுகிறார்கள். கௌரா கம்யூனிட்டி அகமதாபாத்திலும் சூரத்திலும் மற்ற சில இடங்களிலும் இருக்கிறார்கள். சென்னையில் ஏறக்கூடிய 10,000 போராக்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இப்போது 50 வருடங்களுக்கு பிறகு சென்னையில் ஒரு பெரிய மாநாடு நடக்கிறது. இதில் கௌரா அமீர் அவர்கள் வருகை தர இருக்கிறார், எல்லோரையும் ஆசீர்வதிக்க இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. மூர் தெருவில் என்ன நடக்கிறது என்பதை பற்றி எனக்கு தெரியாது, நான் அங்கு செல்லவில்லை. ஆனால் ஒரு வீடியோ பார்த்தேன், அதில் காமெண்ட்ஸ் இருக்கிறது. அந்த காமெண்ட்ஸை உங்களுக்கு படித்து சொல்லுகிறேன். இதன் மூலமாக நீங்கள் மக்களுடைய எண்ணங்களை தெரிந்து கொள்ளலாம் என்று கருதுகிறேன். எப்போதுமே பலரால் பார்க்கப்படாத ஒரு கோலாகல விழா மூர் தெருவில் சென்னையில் நடந்து கொண்டிருக்கிறது. இது தமிழகத்தில் இருக்கும் எத்தனை பேருக்கு தெரியும் என்று எனக்கு தெரியாது. வாட்ஸ்அப்பில் பார்த்திருக்கலாம். நான் காமெண்ட்ஸை மட்டும் படிக்கிறேன். ஏனென்றால் மக்களுடைய எண்ணங்கள் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நசீர் அகமத் என்பவர் கூறுகிறார், இவர்களை பார்த்தால் மிகவும் பழங்காலத்து ஆட்களைப் போல் உள்ளது. தெளிவான முகம், மென்மையான செயல்பாடு, ஒரு நேர்த்தியான சீருடைகள் மிகவும் அருமையாக இருந்தது. எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லை. எனக்கு என் நபி வழிதான் சிறந்தது. சண்முக பாண்டி என்பவர் கூறுகிறார், மிக பொறுமை, மிகு வழிபாடு, அல்லாவின் அருளால் சென்னையை தேர்ந்தெடுத்ததற்கு மிக்க மகிழ்ச்சி. பிரான்சிஸ் கூறுகிறார், ஜனநாயகம் இருப்பதால் சுதந்திரமாக செயல்படுவது மகிழ்ச்சிதான். பாதிப்பு இல்லாமல் நடப்பது நல்லது. கான் அகமது அலி கூறுகிறார், இவர்கள் தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பார்கள். அரசியல் போராட்டம் என்று எதுவுமே கிடையாது. சீட்டிங் போன்ற விஷயங்கள் கிடையாது. அந்த உரிமை வேண்டும், இந்த ஒதுக்கீடு வேண்டும், இதெல்லாம் கிடையாது. அமைதி விரும்பும் அதிசய சமூகம். அப்துல்லா என்பவர் கூறுகிறார், இவர்கள் நம்பிக்கை இறைவனுக்குத்தான் தெரியும், யாரையும் நாம் குறை காணக்கூடாது. அஜ்மல் கான் கூறுகிறார், 50 வருடங்களுக்கு ஒருமுறை இந்த புரோகிராம் நடக்கவில்லை. 3 வருடங்களுக்கு ஒரு முறை இந்த புரோகிராம் நடக்கிறது. பிரபா கூறுகிறார், பொறுமையை வியாபாரத்தை
தன்னடக்கத்தை, அனைவரும் சமம் என்பதை இவர்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டும். யாரையும் வஞ்சிக்க மாட்டார். அதனால் யாரும் இவர்களிடம் சகோதரத்துடன் இருப்பார்கள். இவர்களுக்குள்ளும் நமது அரசியல்வாதிகள் ஊடுருவிவிடக் கூடாது. ரவிச்சந்திரன் கூறுகிறார், பொது இடத்தை தவிர்த்து ஏதாவது பள்ளி வளாகங்கள், விளையாட்டு மைதானங்கள் போன்ற இடத்தில் நடத்துவது சிறப்பாக இருக்கும். ராசிக் அப்துல் கூறுகிறார், கொலம்போ city in Sri Lanka also these days crowded with Bora people because the overflowing crowd from Chennai are accommodated in Colombo hotels. Colombo welcomes these people for the extra income to get. எஹ்சான் கூறுகிறார், வக்ஃப் சட்டம் திருத்தத்தை ஆதரித்த குரூப் இவர்களுடன் மோதி அவர்கள் ஃபோட்டோ எடுத்து வக்ஃப் சட்டம் திருத்தத்தை ஆதரித்த இஸ்லாமிய மக்கள் என்று விளம்பரம் செய்தது இவர்களை வைத்துதான். கரீம் கூறுகிறார், அரசு எப்படி இதை அனுமதிக்கிறது என்று தெரியல. ஒரு நாள் ஓகே, இவர்கள் நம்ம ஜியின் நண்பர்கள், இவர்களை தமிழ்நாடு அரசு நினைத்தாலும் தடுக்க முடியாது என்று சொன்னார்கள். மக்களுக்கு இடையூறு இல்லாமல் ஒரு மைதானத்தில் நடத்தலாம். எனக்கு பொது ரோடில் நடக்கணும் அல்லவா? ரமேஷ் கேட்கிறார். காளியாஸ்மா கூறுகிறார், அவசியம் இல்லை, பாகிஸ்தானில் நடக்கட்டும். அமானுல் கூறுகிறார், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அனைவரும் சமம், இதில் இவர்களை மட்டும் பரிதுபடுத்துவது ஒரு தவறான உள்நோக்கம். ஒரு சிலர் ஈரான், பாகிஸ்தான் போன்ற நாடுகளில் வழிமுறை என்று சொன்னார்கள். இங்குள்ள பெரும் பான்மை உடை மற்றும் கல்வி மற்றும் பொருளியல் மற்றும் வேதியியல் அறிவு சார்ந்த அத்தனையும் அந்நிய நாட்டில் வந்தது தானே. அறிவார்ந்த சமூகமே, சிந்தியுங்கள். இன்னொருவர் கூறுகிறார், அடுத்தவருக்கு துன்பம் கொடுக்காமல் இறைவனை வழிபட்டால் நல்லது. இன்னொருவர் கூறுகிறார், அல்லாஹ் இஸ் கிரேட். அஜ்மல் கான் கூறுகிறார், இவர்கள் இந்த நிகழ்ச்சியை தீபத்திலகம் மைதானத்தில் நடத்தியிருக்கலாம். பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் இருந்திருக்கும். மூர் தெரு, அங்கப்பநாயக்கன் தெருவில் இரும்பு பாலங்கள் அமைத்துள்ளார்கள். இந்த பாலம் அமைக்கும் பணி கிட்டத்தட்ட ஜூன் 6ஆம் தேதியில் இருந்து நடைபெற்றது. சமீர் கூறுகிறார், இவர்கள் முஸ்லிம்கள் இல்லை, இதை அவர்களே சொல்கிறார்கள். ராபியா பேகம் கூறுகிறார், தியார் குஜராத்தீஸ். இன்னொருவர் கூறுகிறார்,
பிளாட்ஃபாரம் எதுக்கு கடை போடணும்? பாரத் ஜெய் கூறுகிறார். விடுங்க, ரொம்ப நல்லவங்க அவங்க. முஸ்லிம்கள் ஒன்லி ஒன், இஸ்லாம் ஒன், நோ அதர். ஒருவர் கூறுகிறார். இன்னொருவர் கூறுகிறார், கருத்து வேறுபாடு என்பது உலகம் உள்ளவரை மாறவே மாறாது. நாகூர் மீரான் கூறுகிறார், நபிகள் சொன்ன வழி இவர்கள் பிரிந்தது குறைவு. ஹசன் கூறுகிறார், பிறருக்கு தொல்லைகளும் இடையூறுகளும் செய்து கொண்டு எந்த ஒரு மத வழிபாடும் இறைவன் செய்ய சொல்லவில்லை. இது தேவையற்றது. இன்னொருவர் கூறுகிறார், they organize this once in 3 years, but place of Chennai is 50 years. Muslims are made in division. காஜா மொஹிதீன் கூறுகிறார், இவர்கள் தமிழ் முஸ்லிம் அல்ல. அப்துல் ரஹ்மான் கூறுகிறார், இந்த மதாரி வழிபாடு இஸ்லாத்தில் இல்லை. இது பிதத், அல்லாஹ் மன்னிக்கணும். காஜா கூறுகிறார், சுயநலம். அப்சர் கூறுகிறார், பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ் எல்லாம் சூப்பர் நடந்து இருக்கு. எதில் என்ன சார் விமர்சனம்? கோவிந்தன் கூறுகிறார், செயின்ட் ஜான் ஹையர் செகண்டரி ஸ்கூல், பூனமல்லி, ஹை ரோட், Muharram festival, India culture always better than others. இவர்கள் மசூதிக்கு அவர்கள் போக மாட்டார்கள், அவர்கள் மசூதிகள் இவர்கள் போக மாட்டார்கள். சகோதரத்துவம் வாழ்த்துகள், நமக்கு விபூதி அடிப்பார்கள். முகமது அப்துல்லா கூறுகிறார், பௌரா முஸ்லிம் இல்லை பாஸ், பௌரா முஸ்லிம். இன்னொருவர் கூறுகிறார், டிஎம்கே ஆட்சியில் உள்ளதால் இங்கு நடக்கும். சிராஜ் கூறுகிறார், உண்மை குவைத்திலிருந்து விக்கிரவாண்டி சிராஜ். குவைத்தில் 10 நாள் இந்த பௌரா கடையெல்லாம் விடுமுறை. இவர்கள்தான் அதிகம் சிறப்பார்கள். 10 நாள் லீவு. இன்னொருவர் கூறுகிறார், 300 கோடி செலவு. இன்னொருவர் கூறுகிறார், இவர்கள் ஈரான் நாட்டு நட்பு அதிகம். இன்னொருவர் கூறுகிறார், எவரி ஷாப் கீப்பர் they paid 10,000 amount for every single day. They gave rupees 1 lakh per day, and also shopkeepers hit a lottery jacket. இப்படி பல காமெண்ட்ஸுகள் இருக்கிறது.
ஒன்று மட்டும் நமக்கு புரிகிறது, இவர்கள் ஒரு டிசிப்ளின் கம்யூனிட்டி. இவர்கள் வர்த்தகத்தில் இருக்கிறார்கள், மர்கன்டைல் கம்யூனிட்டி. இவர்கள் யாருக்கும் எந்த விதமான கஷ்டத்தையும் கொடுப்பதில்லை. அவர்கள் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். வியாபாரமும் நல்ல விதமாக செய்கிறார்கள். பொய் சூதுவாது கிடையாது. இந்த கம்யூனிட்டி பாராட்டத்தக்க ஒரு கம்யூனிட்டி ஆகும். இவர்களிடமிருந்து நாம் எவ்வளவோ கற்க வேண்டியது இருக்கிறது. 50 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கோலாகல விழா சென்னையில் நடக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு வருடம் நடக்கிறது, ஆனால் பல இடங்களில் நடக்கிறது. சென்னையில் ஒரு ஏறக்குறைய 10,000 போராக்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்தியா ஒரு ஜனநாயக நாடு. இங்கு எல்லோருக்கும் தம்முடைய மதத்தை பின்பற்ற உரிமை உண்டு. இது சந்தோஷகரமான ஒரு செய்தியாகும். இவர்கள் அமைதி காக்கக்கூடியவர்கள் என்று பார்க்கும்போது நமக்கு நன்றாகப்படுகிறது. நீங்கள் இவர்களை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் சொன்னால் நன்றாக இருக்கும் என்று கேட்டுக்கொண்டவனாக உங்களிடமிருந்து விடை பெறுவது VM खलीलुर रहमान ஆகும். நன்றி. अस्सलामु अलैकुम. थैंक्स फॉर वॉचिंग. आपने सुना, बहुत बहुत शुक्रिया.